السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல சகோதரர்களே, நம்முடைய அரசாங்கம் இதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை அறிவித்துரைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்த்திருக்கிறோம். என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்கள் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பிக்கை கொள்வது, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையில் போயிடுதல், மூன்றாவதாக ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொல்லியிருந்தார்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு. அது என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு அந்த ஹஜ்ஜை செய்தார்களோ அதற்கான ஆதாரங்கள் நிறைய குர்ஆனிலே ஹதீஸிலே இருக்குது. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அதற்கும் அதிகமாக மாற்றமாக மக்கள் நடைமுறைப்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஹஜ்ஜி என்ற செயல் என்பதும் உம்ரா என்ற அந்த வணக்க வழிபாடு என்பது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் அது. ஆனால் அதை பாரதூரமான ஒரு விவாதத்து நினைத்து கொண்டுதான் அதை அதிகமாக அதை வழிநடத்துவதற்கு ஆள் வேணும், கைடு வேணும், அப்படியா இப்படியா டிராவல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போக சொல்லி இருக்கிறது. அரசாங்கமும் அதற்கான வழிகளை திறந்து விட்டிருக்கிறது. ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஈஸியாக மக்களுக்கு ஆக்காமல் அதை கஷ்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். அதிகாரம் படைத்தவர்களும் அதுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளும். அதை நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாம். மாறாக ஹஜ்ஜு உம்ரா என்பதற்கான மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நியத்து. எப்படி தொழுகைக்கு இந்த நியத்து மனசில் வைக்கிறோமோ, மற்ற விஷயங்களுக்கு மனசில் வைக்கிறோமோ, அது மாதிரி இல்லாமல் ஹஜ்ஜு உம்ராவுக்கு மாத்திரம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம், மற்ற விஷயத்துக்கு எல்லாமே மனசில் சொன்னால் போதும். ஆனால் ஹஜ்ஜு உம்ராவுக்கு மாத்திரம் வெளிப்படையாக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்னு சொன்னாங்க. அது எங்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, சவுதி அரேபியாவில் அந்த மக்காவுடைய எல்லைகள்னு சொல்லி 5 இடங்கள்ல அவங்க எல்லைகளை வைத்து வைத்திருக்கிறாங்க. அந்த 5 இடங்களில் எங்கே போய் நம்ம அந்த எல்லையை அடைகிறோமோ அப்போ போய் இந்த வார்த்தையை சொல்லிடணும். எப்படி உம்ரா செய்வதாக இருந்தால் அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், அவ்வளோ வெளிப்படையாக சொல்லணும். இல்லை ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன் வல் உம்ரத்தன் வெளிப்படையாக சொல்லிடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி சொன்ன பிறகு அந்த இடத்துல எந்த இடத்துல எங்கே நம்ம அந்த எல்லை இருக்குதோ அந்த இடத்துல அந்த இஹ்ராமுடைய அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். இஹ்ராம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்கா, இதற்கு பிறகு தடுக்கப்பட்டவர்களை செய்யாமல் இருந்த அர்த்தம். அந்த அரபி வார்த்தைக்கு இஹ்ராம் என்று சொன்ன அர்த்தம், இந்த எல்லைக்கு பிறகு எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தடுத்திருக்கிறார்களோ அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கிற இடம் தான் இஹ்ராம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் காலப்போக்கில் இஹ்ராம் என்பது அந்த தைக்கப்படாத துணியை அணிந்து கொள்கிற துணி இருக்கிற அதுக்கு பேராக மாறிவிட்டது. இஹ்ராம் துணி தான் என்ன நம்ம சொல்லிக்குவோம். சவுதிக்கு போனாக்கா இஹ்ராம் துணி இது வாங்கிட்டு வாங்க, இஹ்ராம் துணி இது வாங்கிட்டு வாங்க. துணிக்கு பேர் இஹ்ராம் இல்லை. அந்த இடத்துல அந்த ஆடையை மாற்றுவதற்கான இடம், தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கான இடம், அவ்வளவுதான். அப்ப அங்க இஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு, தைக்கப்படாத ஆடைகளை நீங்கள் உடுக்க வேண்டும். முதல் பாயிண்ட். அது எந்த அதிசயம் இருக்குன்னு சொன்னாக்கா, புகாரில 1542 அப்துல்லா பின் உமர் அறிவிக்கிறாங்க. அங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
அந்த இஹ்ராமுடைய அந்த நியத்து வைத்த பிறகு எந்த ஆடையை உடுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காம எந்த ஆடையை உடுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்காத சொல்லலாம். அவங்க கேட்ட கேள்வி என்னது? கேட்ட கேள்வி எந்த ஆடையை உடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்ற பதில் எதையெல்லாம் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தைக்கப்பட்ட சட்டைகள், தைக்கப்பட்ட சட்டை போன்று தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக ரெண்டாவது தலைப்பாக அணியக்கூடாது. தலைக்கு மேலே இதெல்லாம் தான் நம்ம உலமாக்களுக்கு ஆதாரம். இந்த உலமாக்களுக்கு சில வாக்குவாதத்துக்கு தொப்பி போடலாமா, தொப்பி போட வேணாமா, தலைப்பாக கட்டலாமா, கட்ட வேணாமா, பெண்கள் முகத்தை மறைக்கலாமா, மறைக்க வேண்டாமா என்பதற்கெல்லாம் இந்த ஹதீஸ் மிக பலமான ஆதாரமாக அவர்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, தலைப்பாக அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது. இப்படி வார்த்தை நிறைய வார்த்தை வருது. தலைப்பாக இருக்கக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது. தொப்பினாக்கா நம்ம வழக்கில் இருக்கிற தொப்பி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அன்றைக்கு நடைமுறை தொப்பினா ஒன்று ஹெல்மெட் மாதிரி அவங்க போர்க்காலத்தில் அணிந்திருப்பாங்க. ஒரு இரும்பு ஆடைகளால் ஆனது. அதுக்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் அரபியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துணியை எப்பயுமே தலையில் போட்டிருப்பாங்க. சாதாரணமாகவே தலையை திறந்த நிலையில் பெரும்பாலும் அரபியர்களை பார்க்க முடியும். இப்போ கூட சொல்லலாம், பெரும்பாலுமே தலையை மூடி இருக்கிற நிலையாத்திரைக்கு இருந்தது. அதுதான் சொல்றாங்க. அதை டிரான்ஸ்லேஷன் செய்தவங்க தொப்பின்னு போட்டு வச்சிருக்காங்க. இது ஆய்வு செய்து தான் அவங்க முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஆய்வு செய்துதான் முன்னோர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி அது தொப்பி மாதிரி செஞ்சு தலையை மறைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. இதெல்லாம் 4ஆம் நூற்றாண்டு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 400 வருஷங்களுக்கு இந்த ஹதீஸை படிச்சுட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது தலைப்பாக அணியக்கூடாது, தலையை மறைக்கிற துணியை நீங்கள் அணியக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு காலுறைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வருது. இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 10-15 ஹதீஸ்கள் இருக்குது. அதில் வேறு வேறு விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சுற்றி வளைஞ்சு பார்த்தோம்னாக்கா சில விஷயங்கள் என்னது, தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு காலுறைகளை அணியக்கூடாது. அதுக்கு பிறகு செருப்பு அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல செருப்பை பற்றி பேசும்போது செருப்பு அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு வேற ஹதீஸ்ல செருப்பு அணிந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி விளக்கு கொடுத்ததாக வேற ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இதுதான் அவர்களுடைய ஆதாரமாக இன்றைக்கு இந்த பெண்கள் முகத்தை மறைக்கிற பெண்களுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்குது. தொப்பி போடுகிற ஆண்களுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இந்த பயான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆலிம்சா ஜும்மா மேடைகளில் வேற மாதிரி தலைப்பா கட்டிக்கிட்டு அந்த முக்காடு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அந்த இந்த ஹதீஸ்லாம் ஆதாரமாக காட்டுகிறார். அதெல்லாம் நமக்கு சர்ச்சைக்குரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது சரியா, இது சரியா, தொப்பி போடலாமா, போட வேணாமா, தலையை மறைக்கலாமா, மறைக்க வேணாமா அப்படிங்கிறதுக்கான சர்ச்சை தேவையில்லை. பெரும்பாலும் அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் காலங்களில் எடுத்து இன்றைய வரை இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு பல மார்க்க அறிஞர்கள் பத்துவா கொடுக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, தலையை மறைக்க வேண்டும் என்பதுதான். தலையை அதிகமாக மறைக்க வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மறைத்திருக்கிறார்கள், பல நேரங்களில் மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக தொழுகையில் அதிகமான ஹதீஸ் மறைப்பதற்காக ஆதாரங்கள் கிடைக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அவர்கள் அசர் தொழுகைக்கு குளிச்சுட்டு வர்றாங்க. அவசரத்தில் இமாமத் செய்யும் போது அவங்களுடைய தலையிலிருந்து நீர் சொட்டியதுங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் தான் தலையை திறந்து தொழுவதற்கான ஆதாரமாக இன்றைக்கு இவர்கள் பிரபலமையாக ஆகியிருக்கிறார் என்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மேலதிகமான தகவல். அதுக்கு பிறகு நியத்து வைத்த பிறகு அந்த ஆடையை அணிந்து கொண்டு தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லக்கூடிய தல்பியா என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியாவை எதுவரைக்கும் சொல்லணும்? காபாவை பார்க்கின்றவரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹஜ் சம்பந்தமாக முதலாவதாக பார்த்த உடனே 2வது விஷயம் பார்த்துருக்கிறோம். மொத்தமே ஹஜ்ஜில் சம்பந்தப்பட்ட இடம் என்னது? நியத்து, அதுக்கு பிறகு தவாஃபு, அதுக்கு பிறகு சயி, அதுக்கு பிறகு கொட்டை அடித்தல், அதுக்கு பிறகு மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மினா. இவ்வளோதான். மொத்தம் ஒரு 6-7 இடங்களில் செய்யப்படுகிற அந்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப பெரிய செஞ்சுட்டு சொல்லி மக்கள் மத்தியில் பிரமிப்பாக இருக்கிறது.
அங்கங்கே என்னென்ன ஓதணும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி மற்ற பார்க்க இருக்காங்க. அப்போ இது வந்து ஈஸியான விஷயம் தான். இது ஹஜ் உம்ரா என்பது அது ரொம்ப கனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது சம்மந்தமாக கொஞ்சம் படிச்சுக்கிட்டு சொன்னாக்கா நம்ம தனியாகவே சென்று எந்த விதமான உதவி இல்லாமல் எப்படி நம்ம தொழுகிறோமோ அது மாதிரி நாம் தனியாகவே செய்கிற அளவிற்குள்ள ஈஸியான விஷயம் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த ஹஜ்ஜில் வந்து எந்த விதமான அந்த வெளிக்காட்டுதல் இருக்கக்கூடாது. இப்போ சமகாலத்தில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, வாங்க சாப்பாட்டுக்கு வாங்க, தண்ணிக்கு போங்க, உண்மைக்கு சாப்பாட்டுக்கு வாங்க, மாலை மரியாதை போட்டு பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சு வந்த பெருமதி அறிவிப்பு செஞ்சு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விழா மாதிரி கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு நமக்குமான உள்ள தொடர்பு உள்ளது. அப்போ தொழுகைக்கு அந்த மாலை போட வேண்டியதான், டெய்லி 5 தொழுது மாலை போட்டு வரவேற்க வேண்டியதான் அவசியம் படுறாங்க. அப்போ அதை வந்து பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஹஜ் என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி நினைத்து கொண்டு அதை விழா போல போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி அது சாப்பாடுலாம் கொடுத்து இருக்கிற சூழ்நிலை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். இதனால் என்ன ஆகும்னு சொன்னாக்க நம்மளுடைய இபாதத்தில் வந்து சில நேரங்களில் வந்து கபூலாகாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். எல்லா இபாதத்துகளுமே இக்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது தான் நல்லா கபூலாக்குவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயம் இன்ஷாஅல்லாஹ் வருகின்ற வாரங்களில் பார்ப்போம். பல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை சரியாக அமைத்து நாம் செய்கிற விவாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை